அரசி சுகன்யாவோட ஃபோன் எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. அங்கே போனோன்னே என்னைய வீட்டில் வந்து என் கல்யாணம் இப்போ தான் ஆச்சு, எனக்கு லவ் பண்ணி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போது என்னை வந்து அடித்து கொடுமைப்படுத்துறாரு, என்னைய கொல்றக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு, அதற்கான ஆதாரம் இதான் இங்கே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு என்னம்மா திடீர்னு என்ன இப்படி வந்து நீ சொல்கிற, கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகலை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சார், முன்னாடியே அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் என்னைய ஒரு தனியாக ஆள் இல்லாத காட்டில் கொண்டு போய் என்னை இறக்கி விட்டாரு, அதுன்னு எப்படி தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த விஷயம் எல்லாம் எதுவுமே வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது, அவர் வீட்டில் நல்ல பிள்ளையாட்டம் நடந்துட்டுருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி என்னைய கொலை பண்ணுறதுக்காக கழுத்து நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணார், அதுக்கான வீடியோ தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சோனியாவுடைய ஃபோனில் இருக்கிற ஃபுட்டேஜை பார்த்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்களே பாருங்கள் சார்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க இன்ஸ்பெக்டரை போட்டு பார்த்துட்டு உடனே போய் அந்த குமரவேலை அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. எதுக்கு சார் வந்து என்னை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேயும் வந்து குமரவேலோட அப்பா இருந்துட்டு ரொம்ப சத்தம் போடுறாரு. எதுக்குங்க என் பையனை வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க, இன்கம் டேக்ஸில் வந்து பணம் வந்து இப்போ தான் ரைட் பண்ணிட்டு போனாங்க, அதுக்கு கணக்கு காமிக்க சொன்னால் எங்ககிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்காக கணக்கு தான் காமிப்போம், அதை விட்டுட்டு வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறனால இருந்தாலும் என்னைகிட்ட கேட்கணும், அதை விட்டு என் பையன் எதுக்கு சம்மந்தமே இல்லை, அவனை போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இது அந்த விஷயம் கிடையாது, அந்த விஷயம் வேறு இங்கே ஓடிட்டு இருக்குதா, இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வேறு ஓடிட்டுருக்கா, அது சரி, இங்கே கொலை முயற்சின்னு சொல்லிட்டு இந்த இவங்க ஒய்ஃபு இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொலை முயற்சியா, ஒய்ஃபா, அரசி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் அப்போ அரசி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தான்டா இருந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுகன்யான்ட்டு இல்லை, அப்போலே அவள் ஃபோன் வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் கேட்டால் நான் தான் கொடுத்தேன், அதுக்கப்புறம் ஃபோனுக்கான ஆளாக காணாமல் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவுடைய ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணோன்னே இன்ஸ்பெக்டர் கையில் தான் இருக்குது, உங்கள் ஃபோன் என் கையில் தாங்க இருக்குது, இந்த ஃபோனில் தான் வீடியோ எடுத்து கொண்டு வந்து காமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்னங்க சார் என் ஃபோன் எடுத்து இவங்க எப்படி அப்படிங்கிறப்ப தான் வந்து அரசி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்கள் ஃபோனில் நான் வாங்கினேன், என்கிட்ட ஃபோனே கிடையாது, இவர் என்னை அடித்தது மட்டும் இல்லாமல் கழுத்து நெரிச்சு கொலை பண்ண பார்த்தாரு, இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா, எனக்கு இப்போ எங்கள் வீட்டோடைய சப்போர்ட்டும் கிடையாது, நான் இவரை தான் நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன், இங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்கள் பேரனுக்கும் பையனுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமைச்சு சொல்லிவிட்டு ஏன் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்த அரசி, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேலோட அம்மாவும் சொல்கிறாங்க, என்ன அரசி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமில்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அத்தை, உங்கள்கிட்ட சொல்கிறத விட இப்படி வந்து அவர்கிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் இவர் கொஞ்சமாவது திருந்துவார், இல்லைன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டார், நானும் வந்தேருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன், யார் பேச்சையும் அவர் கேட்குறதே கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க, இந்த பேசுகிற வேலையெல்லாம் ஆகாது, அந்த பொண்ணை வந்து நீங்கள் கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எப்படிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்துவேல் கேட்குறத பார்த்துட்டு என்னென்ன இவகிட்ட போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, இவளெல்லாம் கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளில தள்ளாமல் நம்ம என்ன வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு இவ தான் கால் பண்ணியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் சார், உங்கள் கண்ணு முன்னாடியே நீ எப்படி மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, சார் இப்போ தாங்க சார் கல்யாணம் ஆகி வந்தால் இவர் விரும்பினாருங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எங்கள் வீட்டை கூட நான் பகச்சிக்கிட்டேன், பாருங்கள் ஏற்று மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் இருந்தாலுமே வந்து இவரே எனக்கு கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு வந்தால் கடைசியில் இப்படியெல்லாம் என்னை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தினா நான் எங்கே சார் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நடித்து ஆக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற மீனா பரவாயில்லையே, செமையாக தான் நடிகரை ஆக்ட் பண்ணுறா, கரெக்டாக வசமாக குமரவேலை மாட்டி விட்டுருப்பா போல இருக்குது, அப்படியே மனசுக்குள்ளே அவளுக்கு குழுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காங்க. அதே சமயத்துக்கு ராஜியும் இவனுக்கு வேணும் தான், இவன் என்ன நாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான், வேணும் இதுவெல்லாம் அவனுக்கு பத்தாது, இவனெல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் தள்ளி 10 வருஷம் கழுதிங்க வைக்கணும் அப்படின்னு போய் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்ற மாதிரி இருக்கிற மீனாவும் சொல்கிறாங்க, சார் பிடிச்சிட்டு போங்க சார், இவன் எல்லா வேலையும் பண்ணுவான், இவன் கல்யாணத்துக்கு அன்னைக்கு கூட என்னையும் அதாவது ராஜியும் கடத்திட்டு தாங்க சார் போனான், அது மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திரத்தில் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணான் சார், இவன் சரியான ரவுடி பையன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கு குமரவேல் அப்பா, எங்கே பாரு ஆல்ரெடி செம கடுப்பில் இருக்கேன், நீ வேறு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க தப்பு பண்ணுவாங்க, எங்கள் வீட்டை பிள்ளையெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்துவாங்க, இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே கோமதியும் இங்கே பாருங்கள், எங்கள் பொண்ணு எங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாதான், இல்லைன்னால சொல்லலை, ஆனால் அதே சமயத்தில் அவளுக்கு உயிருக்கு ஆபத்தாவோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியானே எப்படி சவுண்டு விடுறதுன்னு எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அவளை நம்ம கழுத்தில் தலையில் கட்டி வச்சுட்டு இப்போ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சொகுசாக அந்த வீட்டுக்கு போனால் இருக்கலாம், பணமாக கொட்டி கிடக்கும் அப்படின்னு சொல்லி தானே வந்தீங்க, பொண்ணை அமுச்சு வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி இங்கே பாரு வார்த்தையை அளந்து பேசி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்கார், ஏன்ப்பா நாங்கள்லாம் இங்கே இருக்கிறப்பவே நீ இவ்வளோ சவுண்டு விடுறியே, நாங்கள் இல்லாதப்பெல்லாம் என்ன சவுண்டு விடுவேன், நான் பையனோட சேர்ந்து அப்பனும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அதுக்கெல்லாம் தேவையே இருக்காதுங்க சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போக போகிறாங்க, அண்ணனும் தம்பி 2 பேர் சேர்ந்து கழித்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனா தெனாவட்டா பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு பாரு, அன்னைக்கு ஏதோ தப்பிச்சிட்டேன்னு பேசிட்டு இருக்கிறல, நீ விட்டுருந்தா அன்னைக்கு என்ன நீ வந்து ஜெயிலுக்கு போயிருந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க.
உங்கள் குடும்ப பஞ்சாயத்தில் நீங்கள் அப்புறமேல் பேசிக்கிங்க, ஃபஸ்ட்டு வண்டியில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அரசி என்ன பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு நின்றுருக்காங்க. அப்போ அம்மிச்சி கேட்குறாங்க, ஏமா போய் இப்படி பண்ணிட்டியாம்மா நீ, என்னதான் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தால் 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்ன்னு போனோம்னா போலீஸ் ஸ்டேஷனே பத்தாது, அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி வைக்கணும், என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மிச்சி எனக்கு வேறு வழி தெரியலைங்க அம்மிச்சி, எனக்கு வேறு யாருமே சப்போர்ட் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், போலீஸ் தான் நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா என்னம்மா இப்படி நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசுகிறப்போ இனிமேல் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி